எங்க அம்மா எனக்கு 1000 கெடுதல் பண்ணியிருக்கலாம். ஆனா என்னால என் குஷிக்கு எந்த கெடுதலும் பண்ண முடியாது. எங்க அம்மாக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்னோட குஷியை என் உயிருக்கும் மேல நேசிக்கிறேன். அதனால நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஹோட்டலுக்குள்ள போக வேண்டாம். நாம 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு குஷிக்கு பர்த்டே இல்ல. என்ன உன்னால எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது? நீ அம்மானு ஒத்துக்கிற, ஆனா நீ ஒரு மனுஷிதானே. இப்பதான் நீ அவ்வளவு பெரிய அதிர்ச்சியை பார்த்திருக்க, வாழ்க்கையோட மிகப்பெரிய காயத்தை பார்த்திருக்க. நீ கனவுல கூட எதிர்பார்க்காத உன்னோட கடந்த கால ரகசியம் வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ குஷியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரமாவது நீ பிரேக் போடலாம்ல? உனக்கு இப்ப பிரேக் தான் வேணும் ராதா. பிரேக்? அம்மா எல்லாம் பிரேக் எடுக்கவே முடியாது மோனையா. என்னைக்கு ஒரு அம்மா பிரேக் எடுக்க ஆரம்பிக்கிறாளோ அப்ப இந்த உலகத்தோட மொத்த பிரேக்கும் ஃபெயில் ஆயிடும். அதுவும் இல்லாம ஒரு அம்மாக்கு தன் குழந்தையோட சின்ன சிரிப்பு போது தன்னோட எல்லா வலியையும் மறக்கிறதுக்கு. அதுவும் என்னால என் குஷிக்காக என்னோட எல்லா கஷ்டத்தையும் வேதனையையும் மறக்க முடியும். மகளோட வேதனையை அந்த கங்கை நதியில கரைச்சிட்டேன். ஒரு தாயா என்னோட கடமையை செய்யறதுக்கு இந்த ராதா மோகன் எப்பவோ தயாராயிட்டா. ராதா, குஷியோட பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு எல்லாம் ரெடியா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ராதா? குஷிக்கு இப்ப வரைக்கும் இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்போ நீயும் மோகன் அண்ணாவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சரியா? நானும் மோகனையாவும் இதோ வந்துட்டே இருக்கோம். நைஸ். ஓகே, வா வா போலாம். இந்த பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. நான் பெரிய விளையாட்டுன்னு எப்ப புரிஞ்சுக்க போறாங்க? எனக்கு தெரியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக பர்த்டே பார்ட்டி பிளான் பண்றாங்க. தேங்க்யூ அம்மா, என்னை இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. நீங்க மட்டும் எனக்கு பர்த் கொடுத்திருக்கலனா எப்படி வருஷம் வருஷம் எனக்கு பர்த்டே வர சொல்லுங்க. உங்களுக்கு கூட தெரியுமாமா, என்னோட இந்த வருஷத்தோட பர்த்டே தான் எல்லாத்தோடய ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் ராதா மோகன் 2 பேரும் என் கூட இருப்பாங்க. தேங்க்யூமா, ஐ லவ் யூ. துளசி உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா, ஆனா நான் உன்னை மறுபடியும் துளசி கிட்டே இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போறேன். ஏன்னா இதுதான் உன்னோட கடைசி பர்த்டேவா இருக்க போது குஷி. இன்னைக்கு உன் மரணத்துக்கு காரணமா இருக்க போறதே இந்த பூனை தான்.
ராதா, மோகன், நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? இன்னைக்கு என்னால குஷிக்கு எதுவும் பண்ண முடியாது. நீங்க தான் அவளை காப்பாத்தணும். ப்ளீஸ் திரும்பி சீக்கிரம் வாங்க. இல்லனா இல்லனா இந்த தடவை குஷியை யாராலையும் காப்பாத்த முடியாது. ப்ளீஸ், குஷியோட உயிர் இங்க ஆபத்துல இருக்கு. சீக்கிரமா வாங்க. எங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன், நீ குஷிக்கு ஒரு நல்ல அம்மா தான், வேர்ல்டுலயே பெஸ்ட் அம்மா தான். ஆனா நானும் ஒண்ணு கெட்டப்பா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. மோகன் ஐயா, நீங்க கெட்ட அப்பான்னு யார் சொன்னது? நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா. ம், ஒத்துக்கிறியா? ஆனா மோகனையா, இருந்தாலும் நீங்க உங்களை ஏன் கூடலாம் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா குஷி மேல நான் தான் அதிக பாசம் வச்சிருக்கேன். எதுக்கு போய் சொல்ற? உன்னை விட அதிகமா குஷி மேல நான் தான் பாசம் வச்சிருக்கேன், அளவுக்கு அதிகமா. சரி, அதை விடுங்க. ம். இந்த தடவை நம்ம 2 பேர்ல யாரு எல்லாத்த விடவும் பெஸ்ட் பரிசை குஷிக்கு கொடுக்கறாங்களோ அவங்க தான் குஷி மேல அதிக பாசம் வச்சிருக்காங்க. ம், சரி, ஓகே, டன். அப்ப சொல்லுங்க, நீங்க என்ன பரிசு கொடுக்கறீங்க? ஏய், ஷாப்பிங் மால் மொத்தத்தையும் நான் அவளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது குஷியோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ், ஷூஸ், சாக்லேட்ஸ் எல்லாத்தையும். அப்புறம் குஷிக்காக சர்ப்ரைஸ் பார்ட்டியை கூட நான் பிளான் பண்ணிருக்கேன். பரவாயில்லையே மோகன் ஐயா, நீங்க பிரமாதமா பண்றீங்க. ம், நல்லதுதான். அது இப்போ நீ சொல்லு, நீ என்ன பரிசு கொடுக்க போற? நான் குஷிக்கு கொடுக்க நினைக்கிற பரிசு, ம். அதுல ம்ஹும். எனக்கு உங்க உதவி தேவை. என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பல்ல காட்டி சிரிக்கிறீங்க? ஒரு வழியா நீயும் லைனுக்கு வந்துட்டல்ல? அப்படின்னா சரி, அதான் வழிக்கு வந்துட்டே. இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லு. நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், பணம் வேணாலும் கேளு, அள்ளி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் குஷி மேல அதிக பாசம் எனக்கு தான் இருக்குன்றத ஒத்துக்கோ. ஒரு நிமிஷம் மோனையா, உங்களோட பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, சரியா? இப்பெல்லாம் நானும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னு மறந்துட்டீங்களா? போன மாசம் செஞ்ச வேலைக்கு சம்பளமும் வாங்கிட்டேன். ம். நான் குஷிக்கு விசேஷமா ஒண்ணு கொடுக்க ஆசைப்படுறேன். அத பணத்தால விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி என்ன பொருள் அது? ஆஹா. நான் குஷிக்கு ஒரு சின்ன தம்பி இல்ல தங்கச்சி கொடுக்க ஆசைப்படுறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லையே. ஆ? நேரா மார்க்கெட்டுக்கு போவோம், எந்த மாதிரி வேணுமோ வாங்கிக்கலாம். என்ன? சாரி. என்ன பண்றீங்க மோனையா? நீ இப்ப என்ன சொன்ன? கேட்டோட சத்தம் எங்க இருந்து வருது? ராதா திரும்ப வந்துட்டா போல இருக்கே. இதுதான் அவளோட சர்ப்ரைஸா? வேண்டாம் குஷி, வேண்டாம். ப்ளீஸ் குஷி, அந்த பூனைக்கு பின்னாடி போகாத. வேண்டாம், நில்லு குஷி. அச்சோ பாவம், எப்படி அந்த பூனைக்கு பின்னாடியே போறான்னு பாத்தீங்களா? ஆனா அவளுக்கு எப்படி தெரியும் அவ போறது பூனைக்கு பின்னாடி இல்ல, அவளோட சாவுக்கு பின்னாடி.
குட்டிச்சாத்தானுக்கு வலைய விரிச்சாச்சு. இன்னும் நம்ம வலையில வந்து விழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது சரிம்மா, நான் என்னோட வேலையை கரெக்டா பண்ணிட்டேன். நீங்க உங்க வேலையை பண்ணீங்களா? எப்பவோ செஞ்சிட்டமா. இன்னைக்கு உன் அம்மா செஞ்ச இந்த வேலையால அந்த குட்டிச்சாத்தான் ஒரேடியா போய் சேர்ந்துரும். அந்த குட்டிச்சாத்தான் அந்த பூனைக்கு பின்னாடியே வேகமா ஓடி வருவா. அதுக்கப்புறம் மியாவ். எங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவ விளையாடி இருப்பா. என் பொண்ணு தாமுனியோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பா. அதனாலதான் அந்த குட்டிச்சாத்தான மொத்தமா மேல அனுப்ப போறேன். ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும்? இத விபத்துன்னு நினைச்சுப்பாங்க. யாருக்கும் எங்க மேல சந்தேகமே வராது. அப்புறம் அந்த குட்டிச்சாத்தா எங்க வாழ்க்கையை விட்டு ஒரேடியா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிசாசும் அவ கூடவே போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணு தாமினியும் இந்த வீட்ல சுதந்திரமா சந்தோஷமா இருக்க போறோம். அப்ப நான் கிளம்புறேன். ராதா, மோகன், நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. தயவு செஞ்சு நம்ம குஷியை காப்பாத்துங்க. ஐயோ கடவுளே, 2 பேருமே இங்க இல்ல. ப்ளீஸ் என் குழந்தையை காப்பாத்துற அளவுக்காவது எனக்கு சக்தியை கொடுங்க. ப்ளீஸ் கடவுளே. ஒரு தாயா நான் கதறிட்டு இருக்கேன். என் கதறலுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன ராதா, நீ இருக்கியே, எதுவும் யோசிச்சு பேச மாட்டியா? இப்ப என் புருஷன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சு தான் பேசணுமா என்ன? அதுவும் இல்லாம நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் மோனியா? குஷிக்கு ஒரு குட்டி தம்பி இல்ல குட்டி தங்கச்சியை விட வேற என்ன நல்ல பரிசா இருக்க முடியும் சொல்லுங்க? ஓய் போதும், டென்ஷனா இருக்குல்ல எனக்கு. அது அது வந்து வெக்கமா இல்ல உனக்கு? நீங்க முதல்ல கொஞ்சம் உங்க வெக்கத்தை குறைச்சுக்கோங்க. சீக்கிரமா உங்க குஷியோட பரிசுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. இப்பவா? இப்பதான். ஓடுற வண்டி இல்லையா? என்னது? அதாவது அது நீ ரொம்ப அப்பாவியா இவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப ரொம்ப ஓவரா பேசுறீங்க. உங்க கண்ணு கொஞ்சம் முன்னாடி வச்ச வண்டியை ஓட்டுறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒன்னும் அந்த பரிசு பொருளை பத்தி பேசல. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு. குஷிக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும்னா முதல்ல அதை பத்தி யோசிக்கணும்ல. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, இல்லனா அவ நம்ம மேல கோவப்படுவா. அது சரி, ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. சொல்லுங்க. பெண்ணுக்கு அணிகலனே அச்சம் மடம் நாணம், ம். பெண்ணுக்கான அணிகலனே அச்சம் மடம் நாணம், ஆனா அதுல ஒண்ணு கூட உன்கிட்ட காணோம். நன்றி 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 நன்றி. ஆஹா, ஓஹோ. சிரிப்பே வரலையா? நான் ஒன்னு சொல்ல வந்தேன், சொல்லவா? ஒன்னு தெரியுமா மோனியா? நான் அன்னைக்கு அந்த கோல்டு ஸ்டோரேஜ்குள்ள மாட்டிக்கிட்டேன்ல, தன்னந்தனியா இருந்தேன். ஒரு நிமிஷம் நான் அங்க உயிர் பிழைக்க மாட்டேன்னு நினைச்சேன். உங்களையும் குஷியையும் இனி பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன்.
அதனால அந்த நிமிஷம் என் வாழ்க்கையை மொத்தமா நான் கற்பனை பண்ணிட்டேன். அதாவது ஒருவேளை அதுக்கு மேல எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க கூடயும் குஷி கூடயும் நான் என்னென்னலாம் பண்ணுவேன், எங்கெல்லாம் போவேன்னு, எப்படி என் வாழ்க்கையை வாழ்வேன்னு எல்லாத்தையுமே கற்பனை பண்ணிட்டேன். நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டேன். அதோட நிக்கல மோனையா, ஒருவேளை நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் அப்ப கற்பனை பண்ணிட்டேன். என்ன இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? துளசி. நம்ம பொண்ணுக்கு துளசிங்கிற பேரை என்னைக்கு வைக்க கூடாது. ஆனா ஏன் மோனையா? ஏன்னா துளசி அவளோட பேரு அவ உலகத்திலேயே மோசமான அம்மாங்கிறத காட்டும். இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு மனைவியோட பேரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட புருஷனை தன்னோட குழந்தைய விட்டுட்டு போனவ அவ. அவளோட பேரை என் பொண்ணுக்கு பேரா நான் வைக்கவே மாட்டேன். மோகன், தாமினி, தாமினி உனக்கு முழு நம்பிக்கை இருக்காமா? அந்த துளசி எதுவும் பண்ண மாட்டால? ஆனா எனக்கு பயமா இருக்கு. இந்த துளசி ஏதாவது பண்ணி அந்த குட்டி சாத்தான காப்பாத்திருவா. முடியாதுமா. இந்த தடவை குருமா துளசிய நல்லா கட்டி போட்டிருக்காங்க. அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளால குஷியை காப்பாத்த முடியாது. அவளோட சக்தி எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சுமா. அவளால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நிஜமாவா? டபுள் ஷியோர். குஷி வேண்டாம், வேண்டாம் குஷி. அதுக்கு மேல போகாத, அங்க ஆபத்து இருக்கு. ஐயோ கடவுளே, அங்க செவரு உடைஞ்சு போயிருக்கு. குஷி கீழே விழுந்துருவா. அங்க போகாத குஷி. ஐயோ கடவுளே, நீங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இவ்வளவு நாளா இந்த உலகத்துல என் பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட தானே நான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால அதையும் செய்ய முடியலன்னா நான் இந்த உலகத்துல இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் அம்மாவா இருந்த எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு சக்தியை கொடுங்க கடவுளே.
ஹெல்ப் பண்ணுங்க. இது எப்படி நடந்தது? துளசி மோனையா, வண்டியை வேகமா ஓட்டுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.